us read the lesson from Unit 4, Prose, My Reminiscence. The lesson was written by Rabindranath Tagore. So, My Reminiscence, it means a pleasant remembrance, a flashback. அதாவது தன்னுடைய கடந்த கால ஞாபகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தன் லைஃப்ல ஏற்பட்ட ஒரு பிளசன்ட் மூமெண்ட், பிளசன்ட் மெமரிஸ், அதை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ணுறார். ரவீந்திரநாத் டாகூர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒரு சின்ன லெசன் தான் மை ரெமினிசன்ஸ்ன்றது. ரைட், லெட் us read the lesson now. Let us read the lesson now. When I returned home from the outset of my second voyage to England, my brother Jodhindra and sister-in-law were living in a riverside villa at Chandanagar, and there I went to stay with them. So here Rabindranath Tagore is returning from England. அவங்க வந்து ரெண்டாவது முறையா கடற்பயணம், voyage means travel through around the sea. Okay, traveling around the sea தான் நம்ம என்ன சொல்லுவோம், voyageன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ரவீந்திரநாத் டாகூர் வந்து அவர் இங்கிலாந்துக்கு செகண்ட் ட்ரிப்பா voyage போய் திரும்ப வர்றாரு. நம்மளோட ஹோம் டவுன், நம்மளோட இந்தியாவுக்கு திரும்ப வர்றாரு, தாய்நாட்டுக்கு. ஸோ ஆன் த வே அவர் என்ன பண்றாருன்னா, வெஸ்ட் பெங்கால் இருக்கிற சந்தன் நகர்ல அவருடைய பிரதர் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. ஹிஸ் நேம் இஸ் ஜோதிந்திரா அண்ட் சிஸ்டர் இன் லா. ஸோ அவங்க வீட்டில் வந்து அவர் ஸ்டே பண்ணுறாரு. ஸோ அவங்க வீடு என்னன்னா, வெஸ்ட் பெங்காலில் சந்தன் நகரில் இருக்கக்கூடிய அந்த ரிவர் சைடில் தான் அவங்களுடைய வீடு, அவங்க வில்லா. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஓகேவா? த Ganges again those ineffable days and nights, languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. ஸோ அதே ரிவர் கேஞ்சஸ்னா ரிவர் கங்கா இல்லையா, அந்த கங்கை நதியில் இருக்கக்கூடிய அந்த அழகு, அது வந்து எப்படின்னா, இட்ஸ் அகெயின் தோஸ் ineffable means can't able to explain. So beyond expression, too great to be expressed. அதாவது விவரிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய அழகு, டே அண்ட் நைட்டு ஒரே ஃப்ளோவில் அழகாக அந்த நீர் வந்து பாய்ஞ்சிட்டு வந்தோம் அந்த ரிவரில். ஸோ languid with joy, languid means மூவிங் ஸ்லோலி. அந்த ரிவர் வந்து நல்ல நீர் நிறைஞ்சு இருக்கும்போது பார்த்தோன்னா ரிவர் பெட்டு, அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறது, அந்த மூமெண்ட்டே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு தான் அந்த ரிவர்லாம் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் அதனோட ஆக்சுவல் ஸ்பீட் பார்த்தோம்னா நம்மள மூழ்கிடுவோம். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இட் லுக்ஸ் மூவிங் ஸ்லோலி. அதுதான் லாங்குவேஜ் மீன்ஸ் மூவிங் ஸ்லோலி. ஸோ அது வந்து அழகாக ரொம்ப மென்மையாக மெதுவாக பாயிறது, பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கிறது. சரி, அந்த வந்து பார்க்குற அது ஸ்லோவாக இருக்கிறது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு ஏக்கத்தினால அவர் ரொம்ப கவலையாக ரொம்ப ஸ்லோவாக ஓடுறது, ஒரு பார்க்குறக்கே ரொம்ப சோகமாக ஓடுற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி. ஓகேவா? அதை தான் அவர் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. So it languid with joy, sad with longing, attuned the plaintive. Plaintive means sounds sad, sounding sad. Plaintively means sounding sad. ஸோ அது வந்து வெறுமையாக அந்த ரிவருடைய பேப்ளிங் ஆஃப் த ரிவர் அலாங் த கூல் ஷேட் ஆஃப் இட்ஸ் வுட்டட் பாத், அந்த மரங்களுக்கு இடையில அந்த பசுமையான ரெண்டு ரிவர் பேங்குக்கு ரெண்டு பக்கமும் பசுமையான மரங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதியில் இந்த ரிவர் பெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக சவுண்ட் இல்லாமல் போகிறது பார்க்கறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு இதமும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட், this south breeze, this flow of the river, this right royal laziness, this broad leisure stretching from horizon to horizon and from green earth to blue sky, all these were to me as food and drink to the hungry and thirsty. Here it felt indeed like home, and these I recognized the ministrations of a mother. So அவர் வந்து அந்த ரிவர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. What does that means? அந்த பெங்காலில் இருக்க பெங்கால் அந்த ஸ்டேட்டில் பார்த்தோம்னா அந்த டே டைம் இட்ஸ் அ ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட் அப்படின்னு என்ன, அந்த ஸ்கை ஃபுல்லாகவே வந்து ஒளி நிரம்பி இருந்தது. ஸோ அந்த சமயம் அங்கே வரக்கூடிய அந்த ஜென்டில் ப்ரீஸ், மென்மையான காற்று,
அந்த ஃப்ளோ ஆஃப் ரிவர், தண்ணி நீர் பாயறது, அண்ட் ரைட் ராயல் லேசினஸ், ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுனாக்கா ஒரு சோம்பேறித்தனமாக காணப்பட்டது, ஒரு ராஜ வம்சத்தினுடைய ஒரு சோம்பேறித்தனத்தை காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த ரிவர் பாய பார்த்தீங்கன்னா அதனுடைய நம்ம இங்கிருந்து டிஸ்டன்ஸ்ல பார்க்குறப்ப ரொம்ப பிரெத் அதிகமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு கடல் மாதிரி தெரியும் இல்லையா. ஸோ அந்த கடல், இந்த ரிவருடைய எண்டு ஸ்கையும் ஏர்த்தும் டச் ஆகிற மாதிரி, டச் ஆகிற அந்த பாயிண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இமேஜின் ஹவு இட் இஸ். நல்லா அந்த ரிவர் வந்து நல்லா அகலமா பாயுது. அட் த சேம் டைம் நம்ம டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறப்ப இந்த சீஷோர்ல எல்லாம் நம்ம அட்மையர் பண்ணுவோம் இல்லையா, வானமும் அந்த கடலும் பார்த்தோம்னா ரொம்ப முட்டிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் நம்ம தூரத்துல இருந்து பார்க்குறப்போ. ஸோ இவர் வந்து அதுவே இமேஜின் பண்ணி சொல்றாரு, த ப்ராட் லெஷர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஹாரிசான் டு ஹாரிசான், ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டை டச் பண்ற மாதிரி இருக்கு. ஆகாயம் வந்து இந்த கிரீன் எர்த்தை, பசுமை நிறைந்த அந்த பூமியை டச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இனிமையான காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஆல் தீஸ் வேர் டு மீ ஆஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு த ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டே. இந்த இனிமையான காட்சி, இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ என்னுடைய பசியும் தாகத்தையும் தணிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகு வாய்ந்ததா இருந்தது, திருப்தி அடையக்கூடிய ஒரு காட்சியா நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கும்போது நான் வந்து என்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் இருக்கிற மாதிரி. ஸோ மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ மதர், ஐ ரெகக்னைஸ் த மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ மதர். ஐ ஃபெல் தட் ஐ வாஸ் இன் மை மதர்ஸ் கேரிங். என்னுடைய அம்மாவுடைய அரவணைப்பில் நான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தட் வாஸ் நாட் ஸோ வெரி லாங் அகோ அண்ட் எட் டைம் ஹாஸ் wrought means caused effects. Okay, wrought many changes. Our little riverside nest clustering under their surrounding greenery have been replaced by mills which now dragon-like everywhere rear their hissing heads, belching forth black smoke. In the midday glare of modern life, even our hours of mental siesta have been narrowed down to the lowest limit, and hydra-headed unrest has invaded every department of life. Maybe this is for the better, but I, for one, cannot account it wholly to the good. So, இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, இவ்வளோ அழகு வாய்ந்த இயற்கையின் வளம் நிறைஞ்ச அந்த ஆறுக்கு இடையில தேர் வாஸ் நாட் சோ வெரி லாங் எகோ, ரொம்ப நாட்கள் கூட ஆகல, ரொம்ப வருஷங்கள் ஒன்றும் கழியல, ஆனால் அதுக்குள்ளேயே எட் டைம் ஹாஸ் wrought many changes. அங்கே நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு. wrought means caused, it causes many changes. ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னா, our little riverside nest clustering means grouping. ஓகே, அந்த ரெண்டு ரிவர் சைடுக்கு இருக்கிற எய்தர் சைடில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி ரொம்ப க்ரீனரி, ரொம்ப பசுமை நிறைஞ்ச ஒரு பிளேஸாக இருந்த இடம் இப்போ எப்படி ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா, மில்ஸ், நிறைய அங்கே மில்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் லுக்ஸ் லைக் அ டிராகன், பூதங்கள் மாதிரி நிறைய மில் உருவாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மில்ஸ் எல்லாம் உருவானதுனால எவ்ரிவேர் ரேர் தேர் ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ், அங்கங்கே ஒரு விஷ பாம்பு மாதிரி அங்கங்கே ஒரு மில்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மில்லு நிறைய வந்துச்சுனாவே என்ன ஆகும், அதில் நிறையா நச்சு புகைகள் வரும் இல்லையா, பிளாக் ஸ்மோக். ஸோ பெல்ச்சிங் மீன்ஸ் டு லெட் ஏர் கம் அப். அப்போ அந்த மில்லிலிருந்து வரக்கூடிய அந்த நச்சு புகைகள் பார்க்கறக்கு அந்த ஸ்மோக் எப்படி இருக்குமா, நல்லா பிளாக்காக கருப்பாக போய் நம்ம அட்மாஸ்பியரில் படிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாரு, இவ்வளோ அழகு வாய்ந்த அந்த இயற்கையை அழிக்கிறதுக்குன்னே நிறைய மில்கள் அங்கங்கே உருவாக்கப்பட்டது. டிராகன் மாதிரி மில் உருவாக்கி நிறைய நச்சு புகைகளை வெளியே ஏப்பம் விட தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. In the midday glare of modern life, even our hours of mental siesta have been narrowed down to the lowest limit. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடர்ன் வேர்ல்டை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் முன்னேறிட்டே இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பரபரப்பாக இருந்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மிட் டே கிளேர் ஆஃப் மாடர்ன், ரொம்ப பரபரப்பான இந்த மாடர்ன் லைஃப்பை நம்ம லீட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளுடைய மென்டல் சீஸ்தா, இட் மீன்ஸ் அ ஸ்மால் ஸ்லெப்ட், ஒரு மன உறக்கம், நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த அமைதின்றதே போயிடுச்சு. மன உறக்கம் அப்படின்றது மென்டல் சீஸ்தா. ஸோ அது வந்து நாளடைவில் அது கம்மியாயிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. டவுன் டு த லோவஸ்ட் லிமிட் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த சாந்த அமைதின்றது குறைய ஆரம்பிச்சிருச்சு.
The hydra-headed interest has invaded every department of life. ஸோ நம்மளுடைய முன்னோக்கி போயிட்டு இருக்கிற இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் பார்த்தோம்னா நம்மளுடைய தலையில் எப்படின்னா ஹைட்ராஹெட்டட் 5 தலை நாகம் மாதிரி நிறைய நம்ம தலையில் நிறைய உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெரிய பாம்பு போல நம்ம தலையில படம் எடுத்து நம்ம ரொம்ப பரபரப்பு வந்து இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் இட் வில் டேக் அஸ் டு அ குட். அப்படின்னா மொத்தமே வந்து நம்ம ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பட் இது எல்லாமே வந்து மொத்தமாவே நம்மளுக்கு நல்லதுதான் தரும் அப்படின்றத மதிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாகூர் சொல்றாரு. ஓகே, these lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. Some rainy afternoons I spent in a veritable frenzy, singing away old Vaishnava song to my own tunes, accompanying myself on a harmonium. On other afternoons, we would drift along in the boat, my brother Jodhindra accompanying my singing with his violin. And as beginning with the Puravi, we went on varying the mode of our music with the declining day. We saw on reaching the Behaga, the western sky close the doors of its factory of golden toys, and the moon on the east rise over the fringe of trees. ஸோ இதில் அழகாக சொல்லியிருக்காங்க, தீஸ் லவ்லி டேஸ் ஆஃப் மைண்ட், அதாவது இந்த இனிமையான காலத்தில் கடவுளுக்கு காணிக்க கொடுக்கப்பட்ட அந்த தாமரை பூக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த சேக்ரெட் ரிவர் மீன்ஸ் இந்த புனிதமான நீரோடையில மிதந்து ஓடுறது வந்து பார்க்கறக்கே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பாசிட்டிவான தருணங்களா நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் லவ்லி டேஸ் ஆஃப் மைண்ட் at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. ஸோ இந்த பூத்து குலுங்கக்கூடிய இந்த லோட்டஸ் ஃப்ளார்ஸ் எல்லாம் எப்படி இந்த சேக்ரட் ஸ்ட்ரீம்ல மிதந்து ஓடிடுச்சோ அது மாதிரி நம்மளுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா இனிமையான தருணங்களும் இந்த ஆற்றங்கரையிலேயே போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சங்கடமா சொல்றாரு. சம் ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸ், அப்போ ஒரு சில மதிய சமயத்துல என்ன பண்ணுவாருன்னா மழை வர்றது நேரங்களும் ஐ ஸ்பெண்ட் இன் அ வெரிட்டபிள் மீன்ஸ் மோர் எக்ஸைட்டிங் ஃப்ரென்சி. ஸோ ரொம்ப வெறித்தனமா ரொம்ப எக்ஸைட்டடா என்ன பண்ணுவாருன்னா அவரே வந்து அந்த அவருடைய ஹார்மோனியம் வச்சு அவருக்கு மனசுக்கு பிடிச்ச டியூன் போட்டு அவருடைய வைஷ்ணவா சாங்ஸை பாடுவாராம். ஸோ அவருக்கு அக்கம்பனிங்காக இருந்தது வந்து அவர் கூட இருந்தது அந்த அவருடைய ஹார்மோனியம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆன் தி அதர் ஆஃப்டர்நூன்ஸ், ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் யூஸ் டு கோ அலாங் த போட் வித் திஸ் பிரதர், அவங்க அண்ணாவோட சேர்ந்து போட்ல டிராவல் பண்ணுவாங்களாம். ஸோ இவர் ஹார்மோனி வச்சு அவரோட வைஷ்ணவ சாங்ஸ் பாடுவாங்க. அவங்களுடைய பிரதர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹி ஆல்சோ யூஸ் டு சிங் வித் திஸ் வயலின். ஸோ அந்த பிகினிங் வித் புரவி, அந்த புரவி மீன்ஸ் ஹார்சஸ் இன் தமிழில் சொல்லுவோம் இல்லையா. வி வெண்ட் ஆன் வேரிங் த மோட் ஆஃப் அவர் மியூசிக் வித் அ டிக்ளைனிங் டே. ஸோ டிக்ளைனிங் டே மீன்ஸ் ஈவினிங் டைம். அது வந்து அவருடைய புரவி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே போக போக அவங்களுடைய மியூசிக் மோடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டே ஈவினிங் வரைக்கும், டிக்ளைனிங் டே மீன்ஸ் ஈவினிங் வரைக்கும் நாங்கள் அந்த போட்டில் ட்ராவல் பண்ணியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அட் த சம் அந்த ஈவினிங் டைமுங்கிறப்போ மறுபடியும் அவர் நேச்சர் ஆஃப் பியூட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. எப்படின்னா வி சா ஆன் ரீச்சிங் த பெஹாகா, நாங்கள் வந்து பெஹாகா ரீச் பண்ணும்போது அந்த வெஸ்டர்ன் ஸ்கை வந்து எப்படி இருக்குமா ஈவினிங் டைம் அப்படியே கோல்டன் டாய்ஸோட மொத்த ஃபேக்ட்ரி அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சன்செட்டோடைய அழகை அவர் அவ்வளோ அழகாக விவரிக்கிறாரு. அதாவது the western sky close the doors of its factory of golden toys. அந்த ஸ்கை வந்து அந்த கோல்டன் டாய்ஸ் நிறைஞ்ச அந்த ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சன்செட்டோட காட்சி. ஸோ அந்த இருட்டும் போது as soon as the moon rises இல்லையா. ஸோ அண்ட் the moon on the east rise over the fringe of trees. மரங்களுக்கு இடையில, மர கிளைகளுக்கு இடையில சந்திரன் உதயமாவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயற்கையாக ரொம்ப அழகாக இந்த வர்ணிக்கிறார் இந்த லெசன்ல. Then we would row back to the landing steps of the villa and seat ourselves on a quilt spread on the terrace facing the river. By then a silvery peace rested on both land and water,
Hardly any boats were about. The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmered over the smooth flowing stream. So imagine அவங்க வந்து இப்போ அவங்க லேண்ட்ஸ்கேப் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. தென் வி வில் ரோ பேக் டு த லேண்டிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் த வில்லா. அவங்களுடைய வில்லா அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து அவங்களுடைய எங்கே பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவர் ஃபேஸிங் த ரிவர். அவங்களுடைய ரிவர் ஃபேஸ் பண்ணி அவங்க ஒரு கில்ட், அதாவது விரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விரிப்பு விரித்து அவங்க வந்து ரிவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிறாங்க, பிரதரும் டாகூரும். ஸோ ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர் ஃபேஸ் பண்ணி உட்காருவாங்க. அந்த சமயம் இந்த சில்வரி பீஸ் ரெஸ்டட் ஆன் போத். சில்வரி பீஸ்னா வாட் தே ஆர் மென்ஷனிங், அவங்க வந்து 3 சொல்கிறாங்க. அந்த சில்வர் பிளேட் மாதிரி கூட அந்த அழகிய நிலா எப்படி இருக்குமா, லேண்ட்லேயும் வாட்டர்லேயும் அது வந்து ஹார்ட்லி ரொம்ப அதனுடைய ஷேடோஸ் பதிகிற மாதிரி, அந்த ஷேடோஸ் பதியும் இல்லையா, அந்த சீனை பார்க்குற மாதிரி இவங்க இந்த ரிவர் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருமே. அண்ட் என்ன ஆகும்னா அதனுடைய நிலா வெளிச்சம் இருட்ட அதனுடைய வெளிச்சம் தான் அதிகமாகும் இல்லையா. ஸோ த ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் த ட்ரீஸ் ஆன் த பேங்க் வாஸ் ரெடியூஸ்டு. அந்த டீப் ஷேடோ மரங்களினுடைய நிழல் வந்து மங்கி போய் நிலவு வெளிச்சம் அதிகமாக பிரதிபலிக்க தொடங்குது. ஸோ த மூன்லைட் கிளிம்மர்ட் ஓவர் த ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம். அந்த நிலவினுடைய வெளிச்சம் வந்து அந்த ஓடையில் அந்த தண்ணி ஆறு மேலே ஓடும்போது பார்க்குறக்கு எப்படி இருக்கும், நல்ல பளபளன்னு பிரதிபலிக்கும் இல்லையா. ஸோ அந்த நிலவு வெளிச்சத்தை தான் இங்கே அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே, த வில்லா வி வேர் லிவிங் இன் வாஸ் நோன் அஸ் மொரான்ஸ் கார்டன். A flight of stone-flagged steps led up from the water to a long, broad veranda which formed part of the house. The rooms were not regularly arranged, nor all on the same level, and some had to be reached by short flights of stairs. The big sitting room overlooking the landing steps and stained glass windows with colored pictures. ஸோ இப்போ வந்து அவங்களுடைய ஹவுஸை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க தங்கி இருக்கக்கூடிய வில்லாவுடைய நேம் என்னன்னா மொரான்ஸ் கார்டன். ஓகேவா. ஸோ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டோன் ஃபிளாக் அப்படின்னா கொடி கட்டப்பட்ட ஒரு கல் விமானம் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குமா அவங்களுடைய வீடு. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அது எப்படின்னா வாட்டர்ல இருந்து அந்த வில்லா வரைக்கும் வந்து ஒரு படிக்கல் மாதிரி ஒரு பாதை மாதிரி கற்களால் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அந்த ப்ராட் வெரண்டா, அதுக்கு முன்னாடி வந்து வெரண்டா நம்ம சிட் அவுட்னு சொல்லுவாங்களே, அந்த வெரண்டா வரைக்கும் அது ப்ராடாக ஒரு பாதை மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. அது பார்த்தோம்னா அந்த பாதை பார்த்தோன்னா அந்த வீடே வந்து ஒரு வீட்டை ரெண்டாக பிரிக்கக்கூடிய அளவுக்கு பாதைகள் உருவாக்கி வச்சுருக்காங்க. தென் த ரூம்ஸ் ஆர் நாட் ரெகுலர்லி அரேஞ்ச். அந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம இப்போ இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, எல்லாம் ஈவனாக நீட்டாக டைல்ஸ் எல்லாம் போட்ட மாதிரியா இருக்காது. எல்லாமே வந்து ரூம்ஸ் அன்ஈவனாக இருக்கும். சிலது வந்து பார்த்தோம்னா மேல் நோக்கி, சிலது கீழே, எதுவுமே வந்து சேம் லெவலில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சம் ஹேட் டு பி ரீச்ட் பை ஷார்ட் ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஸ்டேர்ஸ். ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகணுன்னா ஒரு சின்ன படிக்கட்டுகள், ஒரு சின்ன ஸ்டேர் கேஸ் மாதிரி ஏறி தான் உள்ளே போகணும். அண்ட் தேர் வாஸ் அ பிக் சிட்டிங் ரூம் ஓவர் லுக்கிங் த லேண்டிங் ஸ்டெப்ஸ். அதுக்கு மேலே உள்ளே போனோம்னா விசிட்டர்ஸ் ரூம் மாதிரி இருக்கும். அது பார்க்குறப்ப ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் இருக்கும். அண்ட் அ ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ் வித் கலர்டு பிக்சர்ஸ். அந்த விண்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னா பிக்சர் நம்ம கலரிங் பிக்சர் கலர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பிக்சர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி கலர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நம்ம வீடுகள்லாம் வச்சுருப்போம், சன் கிளாஸ் வச்சுருப்போம் இல்லையா நம்ம விண்டோஸில், டோர்ஸ், மெயின் டோர்கள் எல்லாம், அந்த மாதிரி விண்டோஸ் தான் பொருத்தப்பட்டிருக்கு அந்த வில்லாவில். ஓகேவா. இப்போ நம்ம இந்த காலத்தில் சொல்லல ரிசார்ட்ஸ், அந்த மாதிரி பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வீடு. ஓகேவா. ஸோ ஒன் ஆஃப் த பிக்சர் was of a swing hanging from a branch half hidden in the dense foliage, and in the checked light and shade of this bower, 2 persons were swinging, and there was another of a broad flight of steps leading into some castle-like palace, up and down, which men and women in festive garb were going and coming. When the light fell on the windows, these pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holiday music. Some faraway, long forgotten rivalry seemed to be expressing itself in silent words of light.
the love thrills of swinging couple making alive with their with their eternal story, the woodlands of the river bank. Now they were describing the pictures. இப்போ நான் வந்து விண்டோ கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா கலர் பிக்சர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிக்சர்ஸ்ல என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குன்னா, the pictures was of swing hanging from a branch half hidden in the dense foliage. அதாவது ஒரு அடர்த்தியான இலைகளுக்கு இடையில ஒரு ஸ்விங், ஒரு ஊஞ்சல் இருக்கிற மாதிரியும், அதுல வந்து செக்ட் லைட் அண்ட் ஷேடும் வச்சிருக்காங்க. அந்த பவர்ல அந்த பிரான்ச்சஸ்ல நல்ல லைட் ஷேட்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஊஞ்சலை பார்த்தோன்னா தேர் ஆர் 2 persons ஸ்விங்கிங். அப்போ நல்லா இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு அடர்த்தியான ஒரு மரம், அந்த பிரான்ச்சஸ்க்கு இடையில ஒரு ஊஞ்சல் மாதிரி ஸ்விங்கிங் இருக்கு. அதுல 2 persons were swinging, 2 பேரு அதுல ஊஞ்சல் ஆடுற மாதிரி. And there was another of a broad flight of steps leading into some castle like palace. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி பார்த்தா ஒரு அரண்மனைக்குள்ள போற மாதிரி, கேசல் மீன்ஸ் ஒரு அரண்மனையில ஒரு பேலஸ்குள்ள போற மாதிரி. தென் அப் அண்ட் டவுன் விச் மென் அண்ட் விமென் வித் ஃபெஸ்டிவ் கார்ப். அதுல அங்கங்க சில பர்சன்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபெஸ்டிவ் கார்மெண்ட்ஸ், ஒரு ஃபெஸ்டிவல் டைம் நம்ம கிளாத்ஸ் போடுறது ரொம்ப ஆடம்பரமான ஒரு கிளாத், பார்க்கறக்கே நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணியிருக்கிற அந்த பிக்சர்ஸ். தேர் கோயிங் அண்ட் கம்மிங், அவங்கெல்லாம் அங்கேயும் போயிட்டு வர மாதிரி. ஸோ இந்த பிக்சர்ஸு அதோட லைட் ஷேடோஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா அந்த ரிவர் சைட் ஃபேஸ் பண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெளியே இருக்கிற அந்த ரிவருடைய அந்த வாட்டர் பிரிங்கிள்ஸ் அதனுடைய ஷைனிங்கும் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விண்டோ மேலே லைட் போட்டோம்னா அந்த லைட் ஷேடோக்கு இந்த விண்டோஸே வந்து ரொம்ப அழகாக நேச்சுரலாக பிரதிபலிக்குது. ஸோ சீமிங் இட் ஃபில் த ரிவர் சைட் அட்மாஸ்பியர் வித் ஹாலிடே மியூசிக். ஸோ ரொம்ப இனிமையான ஒரு இசையை ஒலிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த விண்டோஸ் உடைய பிக்சர்ஸவே இவ்வளோ அழகாக அவர் டீப்பாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாரு. அண்ட் சம் ஃபார் அவே லாங் ஃபர்காட்டன் ரிவல்ரி மீன்ஸ் களியாட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோம்னா அங்கே ஒரு களியாட்டம் எக்ஸ்பிரஷன் கொடுக்குற மாதிரி. இட்ஸ் செல்ஃப் இன் அ சைலண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் லவ் த்ரில்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங் கப்பிள் மேக்கிங் அலைவ் வித் தேர் எட்டர்னல் ஸ்டோரி த woodlands ஆஃப் த ரிவர் பேங்க். ஸோ அந்த லைட் ஷேடோக்கு அந்த கப்பிள்ஸோடைய ஸ்விங்கிங் பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்க்கறக்கே பார்த்தோம்னா உண்மையா தத்ரூபமா அவங்க அதுல ஸ்விங்கிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த ஆற்றங்கரையில அந்த கபிள்ஸ் உட்காந்து ஊஞ்சல் ஆடுறது பார்க்கறக்கே ரொம்ப ரியலா ஒரு இட் ஷோஸ் எட்டர்னல் லைஃப், ஒரு முடிவில்லாத ஒரு கதையா அது உயிர் பெற்று வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த பிக்சர்ஸ். ஓகே, த டாப் மோஸ்ட் ரூம் ஆஃப் த ஹவுஸ் வாஸ் இன் அ ரவுண்ட் டவர் வித் விண்டோஸ் ஓப்பனிங் டு எவ்ரி சைட். திஸ் ஐ யூஸ்ட் ஆஸ் மை ரூம் ஃபார் ரைட்டிங் போயட்ரி. Nothing could be seen from thence save the tops of the surrounding trees and the open sky. I was then busy with the evening songs, and of this room I wrote. There were in the breast of limitless space clouds are laid to sleep. I have built my house for thee, O poesy. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா அடுத்த ரூம் என்ன சொல்கிறோன்னா டாப் மோஸ்ட் ரூம், அடுத்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ரூமில் சொல்கிறாங்க மாடியில். ஸோ அந்த ரூம் பார்த்தோம்னா இட் வாஸ் த டாப் ரூம் ஆஃப் த ஹவுஸ் வாஸ் இன் ரவுண்ட் டவர், அதாவது ரவுண்ட் ஒரு டவர் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அதில் விண்டோஸ்லாம் பார்த்தோம்னா ஓப்பனிங் டு எவ்ரி சைடு, அதில் இருக்கக்கூடிய எல்லா விண்டோஸுமே எல்லா ஜன்னல்களும் திறக்கப்பட்டிருக்கும். திஸ் ஐ யூஸ்ட் ஆஸ் மை ரூம் ஃபார் ரைட்டிங் பொயட்ரி. ஸோ இந்த பொயட்ரி எழுதுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் யாரோடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுத்து எழுதுவாங்க இல்லையா. ஸோ என்னுடைய அந்த ரூமை வந்து நான் வந்து என்னுடைய போயம் எழுதுறதுக்காகவே நான் அந்த ரூம் அமைச்சு வச்சுருக்கேன். ஸோ அங்கே மேலே போயிட்டேன்னா யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, எல்லா ரூம்ஸும் விண்டோஸும் ஓப்பனில் இருக்கும். நத்திங் குட் பி சீன் ஃப்ரம் தென்ஸ், அங்கிருந்து பார்த்தோம்னா எதுவுமே பார்க்க முடியாது. ஒன்லி த ஓப்பன் ஸ்கை சரௌண்டிங் த ட்ரீஸ், மேலே அந்த ஆகாயத்தையும் சுற்றி இருக்கிற மரங்கள் தவிர வேறு எந்த காட்சியுமே எனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஐ யூஸ் டு பி பிஸி வித் த ஈவினிங் சாங்ஸ், அந்த ஈவினிங் சாங்ஸோட நான் பிஸியாக இருந்து என்னுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து என்னுடைய பொயட்ரி ரூம், இப்படித்தான் என்னுடைய ஒவ்வொரு போயமும் நான் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ லாஸ்ட்டாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, there where and the breast of limitless space clouds are laid to sleep, I have built my house for thee, O poesy. ஸோ ஒரு poem lines அழகாக எழுதியிருக்காங்க. எங்கே வந்து ஒரு பவுண்டரி இல்லாத, எல்லை இல்லாத ஒரு வான்வெளி மேகங்கள் இருக்கோ, எங்கே வந்து கிளவுட்ஸ் யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கோ, அங்கே நான் வந்து உனக்கு ஒரு வீடு கட்டி அங்கே வந்து உனக்காகவே ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன். ஹோ போயட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போயம்க்கே ஒரு போயம் எழுதுறாரு. ஓகேவா? Let us see about the author. Rabindranath Tagore was the author of this lesson. He was born on 1861 and died on 1941. He was a Nobel Prize winning Bengali poet, author, philosopher, artist and educator. Wrote Geetanjali in 1912. My Reminiscence was written and published in his 50th year. ஸோ இந்த ரெமினிசன்ஸ்ன்ற ஒரு நாவல் வந்து எப்போ எழுதினாருன்னா அவருடைய 50th 50வது வருஷத்தில் எழுதியிருக்காங்க. ஷார்ட்லி பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ஆன் அ ட்ரிப் டு யூரோப் அண்ட் அமெரிக்கா ஃபார் ஹிஸ் ஃபெயிலிங் ஹெல்த் இன் 1912. அவர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் அவர் வந்து ஈரோப் டு அமெரிக்கா பயணம் செல்ல இருக்கக்கூடிய அந்த குறுகிய காலகட்டத்தில் எழுதப்பட்டது தான் மை ரெமினிசன்ஸ்ன்ற இந்த நாவல். It was in the course of this trip that he wrote for the first time in the English language for publications. ஸோ இதுதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் முதன்முறையாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் பப்ளிகேஷன்ஸ்க்காக எழுதப்பட்டது இந்த ரெமினிசன்ஸ்ன்ற ஒரு லெசன். Let us see the glossary. Ineffable, beyond expression, too great to be expressed. விவரிக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்கிறது அது. Language, moving slowly. Plaintive, sounding sad. Ministration, the act of helping or caring. Raft, cast. Clustering, forming a group. Belching, to let air come up. Veritable, more exciting. Garb, clothes. So hope you all enjoyed this lesson.